நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முடிந்தால் என்னை கண்டுபிடியுங்கள். விநாயகா, மகனே விநாயகா, எங்குள்ளாய்? தற்சமயம் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஒளிந்திருக்கிறாயா? எவரிடத்திலிருந்து? என் நண்பர்களிடமிருந்து. நான் என் நண்பர்களோடு விளையாடிக் கொண்டிருக்கிறேன். தாம் எதற்கு இங்கு வந்தீர்கள்? இதனால் நான் பிடிபடலாம். இங்கு உனது நண்பர்கள் வந்ததிலிருந்து நீ அவர்களோடுதான் விளையாடுகிறாய். உன் அன்னைக்கு உன்னிடம் நேரமே இருப்பது இல்லை. மாதா, நான் பாலக பருவத்தில் தானே இவ்வாறு விளையாட இயலும். வாலிபனாக வளர்ந்ததும் இவ்வாறு விளையாட இயலுமா? எனினும் மகனே, உன் பாலக பருவ லீலைகளைக் கண்டு நானும் மகிழ்வடைய வேண்டாமா? அறிய மாட்டாயா? உனது இந்த அழகிய முகத்தை காணும் பொருட்டு நான் எப்போதும் தவிப்போடு காத்திருக்கிறேனே. இது என்ன? மீண்டும் உன் முகத்தில் மண் படிந்திருக்கிறதே. நண்பர்களோடு எத்தகைய விளையாட்டில் ஈடுபடுகிறாய் நீ? வஸ்திரங்களும் பாழடைகின்றன, சரீரமும் முகமும் புழுதியால் மறைகின்றது. நீ அறிவாயா மகனே, உனது பொலிவு மிளரும் இந்த தோற்றம் எனது பரிபூரண தவத்திற்கான அடையாளமாக விளங்குகிறது. நமது நண்பர் எங்கோ அருகில் தான் இருக்க வேண்டும். அவரும் அன்னையாரும் இருக்கும் வாசத்தை நான் உணர்கிறேன். விரைந்து வாருங்கள், அவர்களை தேடலாம். வாருங்கள். புழுதியால் எனது பொலிவு ஒன்றும் பாழாகாது. ஆனால் உங்களால் நான் பிடிபட நேரிடும். மகனே நில்! உனது அழகான முகத்தில் மண் படிய அனுமதிக்க மாட்டேன். நில்! விநாயகா, மகனே விநாயகா, நில்! நாராயண நாராயண. அன்னையும் புதல்வனும் விளையாடுவது கண்டு ஆனந்த வெள்ளம் பெருகுகிறது. பணிகிறேன் தாயே. தம் அனைவரின் வருகையையும் நான் உணரவே இல்லை. தம் அனைவரையும் கைலாயத்தில் வரவேற்கின்றேன். உள்ளம் பரவசம் அடைந்தது. மிக மகத்துவம் பொருந்திய ஒரு விஷயம் குறித்து என்னோடு ஆலோசிக்க நீங்கள் வருகை தந்திருப்பதை பாராட்டுகிறேன். புதல்வன் விநாயகனுக்கு கல்வி பயிற்சியை துவக்க விரும்புகிறேன். சந்ததிகள் வாழ்வில் மகத்துவமான முடிவுகளை தாய் தந்தையே நிர்ணயிக்க இயலும். அக்கடமையினை நிறைவேற்றும் எண்ணத்தோடு மகாதேவரும் திரும்ப உள்ளார். என்ன? மகாதேவர் கையிலும் திரும்ப உள்ளாரா? ஆம் தாயே, அடியவர் அனைவரும் அதை அறிவோம். ஆச்சரியம் யாதனில் ஈசனின் தவம் பூர்த்தி அடைந்ததை தாம் இன்னும் உணரவில்லையா? எமது சுவாமி திரும்பவிருப்பதை எவ்வாறு நான் உணர தவறினேன்? தாயே, விநாயகனைப் போன்ற ஒரு பிள்ளையை ஈன்ற பிறகு அண்ட சராசரங்களையும் மறப்பது இயல்பு.
அத்துடன் பிள்ளையின் நல்வளர்ப்பிற்காக அவசியமும் கூட. இனியேனும் விநாயகனது கல்வி குறித்த கவலை மறவுங்கள். ஈசனை வரவேற்க ஆயத்தமாகுங்கள். உசிதமானதே. நந்தி, ஆயத்தங்கள் துவங்கட்டும். உங்கள் பிரபு கைலாயம் திரும்பவிருக்கிறார். அவசியம் தாயே, மகிழ்ச்சி. ஆகட்டும் ஆகட்டும், தாமதம் வேண்டாம். நான் விநாயகனையும் ஆயத்தம் செய்ய வேண்டும். சுவாமி அவனை முதல் முறையாக சந்திக்கவிருக்கிறார். ஈசனை வரவேற்கும் பொருட்டு தாமும் ஆயத்தமாக வேண்டும். மகாதேவர் வருகை தரும் முன்னர் தாமும் புனித நீராடி அவரை வணங்குதல் அவசியம். நான் திரும்பும் மட்டும் தாம் அனைவரும் இவ்விடத்திலேயே ஓய்விடுங்கள். அவசியம் தாயே, நன்றி. விநாயகர் ஜாதகத்தில் நான் உணர்ந்ததை எவ்வாறு அன்னையிடம் எடுத்துரைப்பேன்? ரிஷிகளே, தாம் உணரக்கூடிய வருங்காலத்தை முக்காலமும் உணர்ந்த மகாதேவரும் உணராது இருக்க இயலாது அல்லவே? இனி நிகழ இருப்பவைகளை முழுமையாக கட்டுப்படுத்தும் ஆற்றல் மகாதேவருக்கு உண்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேவேந்திரா, இந்த சுப வேளைதனில் மற்றொரு முக்கிய சுப செய்தியும் நம்மை எட்டியுள்ளது. மகாதேவரது தவம் பூர்த்தியடைந்தது. விரைவில் கைலாயத்திற்கு வருகை தர உள்ளார். நாம் அனைவரும் அவரை வரவேற்பதற்காக கைலாயத்திற்கு செல்ல வேண்டும். இல்லை, நான் வரமாட்டேன். நீங்கள் புறப்படலாம். அன்னை பார்வதியின் வாயிலாக ரிஷி கௌதமர் அளித்த சாபத்திலிருந்து தாம் முக்தி பெற்ற பின்னர் திருந்திருப்பீர்கள் என நான் நம்பினேன். தம்மை புரிந்து கொள்வதில் நான் மீண்டும் தவறிழைத்து விட்டேன் தேவேந்திரா. தாம் உரைத்ததில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. எனது தயக்கம் யாதெனில், மகாதேவர் முன்னிலையில் எவ்வாறு செல்வது? நான் அநேக முறைகள் அவர் நம்பிக்கையை பாழாக்கி இருக்கிறேன். அவரிடத்தில் மன்னிப்பு வேண்டவும் என் உள்ளத்தில் துணிவு இல்லை. தேவேந்திரா, மகாதேவரோ ஜகத்பிதா, கருணை கடல். தமது தவறை தாம் உணர்ந்து விட்டதை அவர் அறிந்த கணமே அவர் தம்மை நிச்சயம் மன்னிப்பார். சத்தியம் உரைத்தீர்கள் ஆச்சாரியரே. இனி ஈசன் தரிசனத்தால் மட்டுமே எனது பாவங்களிலிருந்து முழுமையாக நான் முக்தி பெற இயலும். இன்னும் எமது பிரபு வரவிருக்கிறார். தாமதம் வேண்டாம். எந்த கணமும் நமது பிரபு வருகை தரலாம். ஆகட்டும். புனித நீராட்டத்திற்கான முகூர்த்தம் நெருங்கியது. இனி தாமதம் வேண்டாம். ஆகட்டும். ஜெயா, விஜயா, மகாதேவர் வருகை தரவிருப்பதாக கேள்வியுற்றோம்.
அதன் பொருட்டு நீ புனித நீராடவிருப்பதையும் அறிந்தோம். பார்வதி, நாங்களும் உனக்கு துணையாக உடன் வருவோம். மிக்க மகிழ்ச்சி. செல்வோம். நான் தங்களுக்காக பவித்திர நதிகளிலிருந்து நீர் எடுத்து வந்தேன். நான் அளிக்கக்கூடிய சேவை இருப்பேன், ஆணையிட வேண்டுகிறேன். இல்லை, தாம் இங்கு வருகை புரிந்ததே எனக்கு மகிழ்ச்சி. செல்வோம். சோதரி, ஆராதனையில் நானும் பங்கெடுக்க விரும்புகிறேன். அவசியம் தேவி, தம்மை நான் வரவேற்கிறேன். இனியும் நாம் தாமதமின்றி புறப்பட வேண்டும். பணிகிறேன் தாயே. ரிஷிகள் ததீச்சி, ரிஷி மார்க்கண்டேயரே, மகாதேவர் திரும்ப உள்ளதாக செய்தி கேள்வியுற்றதும் ஒரு கணமும் தாமதிக்க இயலவில்லை. உடனே அவரை தரிசித்து வரவேற்க உளம் கொண்டோம். மிக்க மகிழ்ச்சி. ஏனைய ரிஷிகள் கணங்களோடு தாமம் களைப்பாருங்கள். தாயே, மகாதேவரை வரவேற்கும் விழாவில் பங்கெடுக்க அனுமதி உண்டா? மகாதேவரை வரவேற்கும் உரிமை அனைவருக்கும் உரியது. தாம் விநாயகருக்கான கல்வி பயிற்சியை துவங்கவிருப்பதாக நாங்கள் கேள்வியுற்றோம். தாம் அளித்த வாக்கை மறக்கவில்லையே. விநாயகருக்கான பிரதம குரு நாங்கள் நால்வரே என்றீர்களே. ஐயம் இல்லை, அளித்த வாக்கினை அவசியம் நிறைவேற்றுவேன். எனினும் இச்சமயம் தாம் அனைவரும் கைலாயம் செல்லுங்கள். அவ்விடமே காத்திருங்கள். மிக்க நன்றி தாயே. இனி புனித நீராட்டு சடங்கினை நாம் துவங்க வேண்டும். அன்னையே, ரிஷிகளுக்கும் ஏனைய தேவகணங்களுக்கும் எத்தகு போஜனம் படைக்க? நந்தி, கைலாயம் வந்த விருந்தினர்களை எவ்வாறு வரவேற்க வேண்டும் என்பதனை நீயே அறிய மாட்டாயா? எத்தனை தாமதங்கள்! புனித நீராடலுக்கும் பூஜைக்குமான வேளை கடந்த வண்ணம் உள்ளது. உனது புத்திக்கு எட்டிய மட்டும் முடிந்ததை செய். ஆகட்டும் தாயே. என்னிடம் எதையும் வினவ வேண்டாம். ஐயங்கள் எதுவாயினும் நந்தியிடம் கேளுங்கள். எவராகிலும் இங்கு வந்த வண்ணம் உள்ளனரே. இதனால் முகூர்த்த வேளை தவற நேரிடும். இனி நான் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும்.
நினைவு கூர்ந்தீர்களா? ஆணையிடுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகனே, இங்கு என் புனித நீராடல் பூர்த்தி அடையாத மட்டும் நானாக இங்கிருந்து வெளியேறும் முன்னர் இவ்விடத்தின் நுழைவாயிலை பாதுகாக்க வேண்டும். இவ்விடத்திற்குள் எவரையும் அனுமதிக்காதே. நீயும் இவ்விடத்திற்குள் நுழையக்கூடாது. புரிந்ததா? ஆணைப்படி அன்னையே, நான் தமக்கு வாக்களிக்கிறேன். தமது புனித நீராடல் பூர்த்தி அடையும் மட்டும் எவரும் இந்த தடாகம் இருக்கும் பகுதிக்குள் நுழைய நான் அனுமதிக்க மாட்டேன். ஒருமுறை நான் வாக்களித்து விட்டால் மீற மாட்டேன். முடிவடைந்தது. இனி செல்லுங்கள். என்ன? தங்கள் தோரணையில் ஒரு திடீர் மாற்றம் தெரிகிறதே நண்பரே. ஏன், நாங்கள் எதுவும் தவறிழைத்து விட்டோமா? இல்லை, எனினும் நான் தற்சமயம் விளையாட இயலாது. அப்படியா? இவ்வாறு முடிவெடுக்க காரணம் என்ன? அது சரி, இந்த இடம் மிகவும் ரம்யமாக உள்ளதே. இது மட்டும் நாங்கள் இவ்வளவு அழகிய ஒரு ஸ்தலத்தை கண்டதே இல்லை. நாங்கள் உள்ளே சென்று கண்டு வருகிறோம், வாருங்கள். இந்த நுழைவாயிலை கடந்து செல்லும் எண்ணத்தையும் கைவிடுங்கள். இதற்குள் எவருக்கும் அனுமதி இல்லை. என் நண்பர்களும் அதற்கு விதிவிலக்கல்ல. உங்களுக்கு அச்சம் மூட்டுவது என் எண்ணம் அல்ல. எனினும் என்ன செய்வது? அன்னைக்கு நான் வாக்களித்து விட்டேன். அவரது புனித நீராடலும் பூஜையும் நிறைவடையும் மட்டும் எவரையும் இந்த இடத்தில் நுழையாமல் தடுப்பதாக கூறினேன். எனக்கும் இவ்விடத்தில் நுழைய அனுமதி கிடையாது.
நமது இந்த பணியில் நாங்களும் உதவி புரியலாமா? இல்லை, எனக்கு எவரது உதவியும் தேவையில்லை. நான் ஒருவனே போதுமானவன். எனினும் நண்பரே, இத்தனை கடுமையான உழைப்பிற்கு பின் தமக்கு பசி எடுக்கும் அல்லவா? ஆகையால் தமக்கு பசி மேலிடும் போது தாம் உண்பதற்காக லட்டுவும் போஜனமும் எடுத்து வருவோம். மேல் எழுந்தால் அல்ல, எழுந்தாகி விட்டது. எனில் உடன் செல்கிறோம் நண்பரே, போஜனம் எடுத்து வருகிறோம். உணவு வேண்டாம், லட்டுக்கள் எடுத்து